நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பர், ரொம்ப பிடிச்சது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சமூக மாற்றத்தில் பழைய கதையை எடுத்து சொல்கிறாங்க. ஏன் போகணும், எல்லாரும் போகணும். நிச்சயமாக எல்லாரும் போகணும். எல்லா மக்களுக்கும் சம உரிமை இருக்கணும். அதுதான் நல்லது. அது இல்லைன்னா சமூக மாற்றமே வராது. போக முடியாத சூழ்நிலை இருக்குது, அது மாறணும் தான். எல்லாருக்கும் சம உரிமைன்னு அப்புறம் என்ன இருக்குது? நிச்சயமாக அது மாறணும். நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்தது. அதுவும் லாஸ்ட் சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேப்டன் வில்லன் நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அவெல்லாம் கேப்டன் வில்லன் எல்லாரும் முடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் வந்து ஹிட்டு தாங்க. தனுஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஆக்டிங் சூப்பராக இருக்காரு. பார்க்க உடம்புலாம் ஏற்றிருக்காரு, செம்மையாக இருக்குது. சிவாவோட அப்பியரன்ஸ் சூப்பர். அவரோட அப்பியரன்ஸ் செம்மையாக இருக்குது. படத்தில் இருந்து அந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக அந்த காலத்தில் நடந்த ஒரு கதையை வச்சு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் தான் அது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. கருவறைக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து யாருமே பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை போக முடியல, ஆனால் படத்தில் பார்க்க நல்லா இருக்குது. மாறும் கண்டிப்பாக மாறும். இன்னொரு ஜில்லா என்ன படம் அடுத்த தளபதி தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் தான். மாசுண்ணா. செகண்ட் ஹாஃப்லாம் தனுஷ் வெறியாக நடிச்சிருக்காருண்ணா. படம் பயங்கரமாக. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லோவாக போச்சு. ரெண்டாவது ஹாஃப் தானே மாசு படம். பார்ட் 2 இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. எல்லாரும் பயங்கரமாக இருந்ததுண்ணா படம். ஓர்ல அடிக்கல அவர் தானே மாசு. செகண்ட் ஹாஃபில் வந்தாருண்ணா ஒரு சீனில் வெறியாக இருந்தது படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது படம். காமெடி இல்லை. ஸோ எல்லோரும் காமெடியெல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்கன்னா இல்லை. மற்றபடி விறுவிறுப்பாக இருக்குது. மெசேஜ் நல்ல மெசேஜும். தனுஷ் வந்து வேறு லெவல். அவருடைய கடமை வந்து நல்லா பண்ணிட்டாரு. மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காலத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மிக சிறப்பான படம். ரொம்ப நல்லா. சிவானோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஜெயிலருக்கு அப்புறம் அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நம்ம தமிழகத்திலேயே வந்து அவருக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மறுபடியும் கிளைமேக்ஸில் மறுபடியும் வர காட்சிகளாக வேறு லெவல். கலக்கிட்டார். நல்ல 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 கான்செப்ட். உண்மையாகவே இந்த மாதிரி வந்து நிறைய படம் எடுக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து மாறுவாங்க. அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம், பெருசாக இல்லை. இன்றைக்கும் சென்னையை தவிர்த்துட்டு நம்ம இன்டீரியர் போனால் ஜாதி கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது. அது எல்லோரும் மீண்டு வெளியே வரணும். மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மெசேஜ் கண்டிப்பாக. ஸோ அந்த எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளோ நல்ல விஷயத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற வந்து இன்னும் மாறலை. எல்லாம் மாறணும். காலப்போக்கில் மாறும். கண்டிப்பாக மாறணும். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எல்லாரும் அதுதான் பாடுபட்டுருக்காங்க. பெரிய ஆர்வம் ஒர்க் பண்ணி அதை நோக்கி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. சிவராஜ்குமார் ஓகே, சூப்பராக இருக்குது. மெசேஜ் இருக்குது. எல்லோரும் தாழ்த்தப்பட்டவங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னமும் இருக்குது. அது மாதிரிலாம் எத்தனை படம் எடுத்தாலும் மாறாது. படம் நல்லா தான் இருந்தது. யாருன்னா வந்து பார்க்கலாம். நிறைய ஃபைட் இருந்தது. ஸோ ஃபேமிலி மூவி தான். நார்மலாக பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. கடைசியில் புனித் ராஜுக்கு வந்தார்ல, நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. பர்ஃபெக்ட் ஆக்டிங். தனுஷ்னாலே நல்லா ஆக்டிங் இருக்கும். பட் இது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. டெம்பிள்குள்ளேயா அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததே இப்போ நம்ம ரீமேக் பண்ணி பார்த்துருக்கோம். பட் எல்லாமே ஒரு லைவாக இருக்க மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறு லெவல் ப்ரோ. தனுஷ் இது எல்லாருமே சிவராஜ் சார் சூப்பர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் படம். சூப்பர். தனுஷ் பிச்சுட்டே இருக்கு. அவர் சொல்லுவாங்க வேணும் நடிப்பு பேசுகிற அவர் வேறு லெவல் ப்ரோ. அவர் வேறு லெவல் ப்ரோ. அவர் வந்தாலே மாஸ்தான். கிளைமேக்ஸ் தான் மேட்ரு ப்ரோ. செம்ம இது வந்துட மாட்டாங்க. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நினச்சி கூட பார்க்கல. எங்கேயுமே போர் அடிக்கல. சும்மா எல்லாம் சொல்லலாம் போர் அடிது அதுன்னு. அதெல்லாம் படம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்தது. இட்ஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு எல்லாம் தனுஷ் தான் ரொம்ப பிடிச்சது. ஆக்டிங் எல்லாம் சான்ஸே இல்லை. சிம்பிளாக வர்றாரு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கார். அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த கடைசி கிளைமேக்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையாக இருந்துச்சு. போகணும். எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும். கண்டிப்பாக மாறும். நல்லா இருக்குண்ணா. பழைய காலத்து பிரிட்டிஷ் ஸ்டோரிண்ணா. நல்லா இருக்குண்ணா. படம் தனுஷ் கோசம் படம் பார்க்கலாம். தனுஷ் டேரக்டர் கோசம் படம் பார்க்கலாம்ண்ணா. ஆக்ஷன் பக்காவாக இருக்கலாம். பார்க்கலாம்ண்ணா. முன்னாடி பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருக்கு சார். இன்னொரு தனுஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் அந்த இவர் நினச்சி கன்னட ஆக்டர் நினச்சிருக்காங்க. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது சார்.
ஜிவி பிரகாஷ் மியூசிக் பின்னிட்டாப்ல அது நல்ல விஷயம் தான் சார். எல்லாரும் போகலாம், எல்லாருக்கும் போகலாம். நான் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு. வேற நல்ல படம். நல்ல படம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படமே பிடிச்சிருந்தது, அவரையும் பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்கலாம். வேற லெவல். தனுஷோட என்ட்ரிலாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா நல்லா இருந்தது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் கிளைமேக்ஸ் சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ளே விட மாட்டேன், அது கதை நல்லா இருந்துச்சு. மாறிடுச்சு படம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. எதுல லாஸ்ட்டாக ட்விஸ்ட் வச்சாங்க. ஒரு செத்துறான்னு சொல்லிட்டு கடைசியில் சாவல. நல்ல ட்விஸ்ட் செம்மையாக இருந்தது.